அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்காக வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட பிரச்சனை இந்த பிரச்சனை தான். எவ்வளவுதான் கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா வாழ்கிற வாழ்க்கையே எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்னா நரகத்தை விட மோசமாக இருக்கும். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அதனுடைய வழி என்ன அப்படின்னு. அல்லாஹ்தாலா அப்படிப்பட்ட கொடிய வழியிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே நம்ம ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் துவாக்கள்லையும் நம்ம சேர்த்து கேட்கணும். எல்லா மக்களுக்காகவுமே இந்த ஒரு துவாவை நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய மக்கள் இந்த பிரச்சனைனால கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. இன்னும் நிறைய பணத்தை செலவு பண்ணி இந்த விஷயத்துக்காக தேடிட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, நிறைய அலையிறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதில் எந்த விதமான பலன்களும் கிடைக்கிறதில்ல. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு அமல் பல வருஷமா கேட்டு கிடைக்கல அப்படின்னு நம்பிக்கை இழந்தவங்களுக்கு கூட மீட்டெடுத்து அல்லாஹ்தாலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அமல் என்ன அப்படின்னா அது ஒரு சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். இப்போ இந்த வசனத்தை எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர்லி ஒமா பைனஹுமா யஹ்லுக்கு மா யஷாஉ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இது சூரா மாஇதாவில் 17வது ஆயத்தாக இடம்பெறுது. இப்போ இந்த வசனத்தை எப்படி ஓதணும் அப்படின்னா தொடர்ந்து 41 நாட்கள் இதை ஓதணும். எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா தினமும் 300 முறை ஓதணும். யாருக்கிட்டையும் இடையில பேசக்கூடாது, ஒரே இருப்பில் தான் ஓதணும். இதை பீரியட்ஸ் டயத்தில் ஓதக்கூடாது. கண்டிப்பாக தூய்மையான நிலையில் இருந்து ஐவேளை தொழக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுவான். இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா 300 முறை ஓதி ஒரு இனிப்பில் நீங்கள் ஊதிக்கணும். அந்த ஒரு இனிப்பை கணவனும் மனைவியும் பாதி பாதி சாப்பிடணும். எல்லோருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியே நீங்கள் தொடர்ந்து 41 நாட்கள் ஓதணும். ஒவ்வொரு நாளும் இனிப்பில் ஊதி கணவனும் மனைவியும் பாதி பாதி சாப்பிட்டுக்கணும். இந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதிட்டு ஐவேளை தொழுதுட்டு வாங்க. தொழுதுட்டு இந்த அமலையும் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் சிந்தி பிடிவாதமாக கேளுங்க. பல வருஷங்களாக கேட்டு கிடைக்காத குழந்தை பாக்கியத்தையும் இந்த அமல்களின் மூலம் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு தருவான். எனவே நம்பிக்கை இழந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த அமலை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க இந்த அமலை செய்யுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக தருவான், அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது யாராக இருந்தாலும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த பதிவை கேட்டால் கூட நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது பல வருஷமாக கிடைக்காத குழந்தை பாக்கியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம ஓதுறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு தான் செய்கிறோம். கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு இந்த அமல் செய்யுங்க. இதை செய்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அல்லாஹ் நற்செய்தியை கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.